இன்னொரு பிரதானமான விஷயம் என்ன தெரியுமா? இது முஸ்லிம் அல்லாஹ் சஹோட மனசுல இருக்குது. முஸ்லிம்களுக்கு தான் அல்லாஹ்ன்றது. அல்லாஹ் வந்து முஸ்லிம்களோட சேஃப்டி கேட்கிறான், அவங்களுக்கு வேற ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படி நாங்கள் நம்பவே இல்லை. நீங்க உலகத்திலேயே எந்த வேதங்களை விட முஸ்லிம் அல்லாதவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வேதம் இந்த வேதம் மட்டும்தான். இன்னொரு மதத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு வேதம். மற்ற எல்லாம் எடுங்க, பைபிள் எடுங்க, பகவத் எல்லாம் எடுங்க, அவனை பின்பற்றவங்களை பற்றி மட்டும்தான் பேசும் கூடுதலா, மற்றவங்களை பற்றி பேசாது. ஆனா குர்ஆன் எடுத்து எதை பற்றி பேசும்? யாரெல்லாம் ஈமான் கொள்ளவில்லையோ அவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கும். நீங்க இஸ்லாத்துக்கு வரணும், நீங்க வந்து அல்லாஹ் மட்டும் என்ன செய்யணும், வணங்கணும், நீங்க இணை வைக்க கூடாது. அப்ப யாருக்கு பேசுது? இது வந்து முஸ்லிம் அல்லாதவர்களை பார்த்தா பேசுது. அப்படின்னு அர்த்தம் என்ன? இது இறைவன் என்று நாங்க நம்புறது எதை என்று சொன்னால், நாங்க எப்படி நம்புறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்து அவைகளுக்கு நிர்வாகம் செய்து கொண்டு உணவு கொடுத்து கொண்டு தன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைவன். இப்படித்தான் நாங்கள் நம்புகிறோம். அதனாலதான் குர்ஆன்ல ஒரு முக்கியமான ஒரு வசனம் வருது. முஸ்லிம்களையே பலர் அதை சரியா வழங்கல, யோசிக்கிற மெத்தட்ல சரியாக யோசிக்கல. என்ன? கடல்ல நீங்கள் பிரயாணம் செய்கிற நேரத்தில் அலை மோதி பெரிய ஒரு புயல் வந்தால் நீங்க வந்து வல்லமன் ததுஊன இல்லா இய்யா, எல்லாரையும் பிரார்த்திக்கிறதை விட்டுட்டு யாரை பிரார்த்திக்கிறீர்கள்? அல்லாஹ்வை மட்டும்தான் பிரார்த்திக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேக்குறோம். நீங்க இணை வைத்ததெல்லாம் போய் விடுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதை நாங்க எப்படி விளங்கணும் தெரியுமா? ஒரு இந்து ஒரு கப்பல்ல போறாரு, ஒரு கிறிஸ்தவன், ஒரு யூதர், ஒரு முஸ்லிம், ஒரு பௌத்தர், எல்லாரும் போறாங்க, 5 பேர் போறாங்க. பெரும் புயல் அடிக்குது, கப்பல் மூழ்க போகுது. கன்ஃபார்மாக மதப்பற்றுள்ள எல்லாரும் தங்களோட கடவுளை கப்பலை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்கவுங்க எல்லாரும் கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு சிலையை கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. கப்பல் ஆடுகிற நேரத்தில் எவராவது அந்த சிலை கிட்ட போய் நீங்க தான் காப்பாற்றணும் யாரும் சொல்ல மாட்டாங்க. சிலையே போக போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அப்ப அதனால எதுக்கு வணங்குறதுக்கு கொண்டு வந்தாங்க? காலை மாலையில வணங்கிப்பாங்க. கப்பல் 10 நாள் பிரயாணம் பண்ணா காலையில் அந்த சிலையை வணங்கிப்பாங்க, ஈவினிங் வணங்கிப்பாங்க, அந்த அந்த போட்டோக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, வணக்கம் செலுத்தி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா புயலுக்கு கப்பல் ஆடுது, மூழ்க போகுதுன்னு வைங்களே, யாரும் எங்க போக மாட்டாங்க? சிலைக்கு போக மாட்டாங்க, போட்டோக்கு போக மாட்டாங்க. அவர் என்ன வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? அவர்களுக்கு மத்தியில கடவுள் என்ற வார்த்தை இருக்குமே, என்ன பேர்ல அழைக்கப்படுதோ அதை சொல்லுவாங்க. முஸ்லிம்ங்க யா அல்லாஹ்னுவாங்க, மற்றவங்க எல்லாம் கடவுளேன்னுவாங்க. எல்லாரும் அல்லாஹ் தான், ஒரே இறைவனை தான் அது குறிக்குது. இதுல விட்டுட்டீங்களே, சில நம்மளுக்கு இவ்வளவு நாள் ஏன் வணங்கினீங்க? கடவுள் தானே. ஏன் இப்போ உங்களுக்கு கடவுள் இல்லாத மாதிரி ஆகுது? அது இவ்வளவு நாளும் கடவுள் என்று வணங்கினா கடைசி நேரம் கடவுள் என்று வணங்க வேண்டியதானே. அங்க என்ன சொல்லக்கூடாது? அது ஒரு சில தானே, இது ஒரு ஊடகமா தான் வச்சிருந்தோம். ஊடகம்னா இங்கே ஊடகமா வைங்க, ஏன் வைக்கலாம் போகுது? ஏன் வைக்க முடியாம போகுது? நம்ம மனசு சொல்லுது. இப்ப இவரையே காப்பாற்ற முடியாதுன்னு மனசு சொல்லுது. உடனே எல்லோரும் என்ன செய்யறாங்க? எல்லாரும் முஸ்லிம்கள் எப்பயும் யா அல்லாஹ்னு கண்டிருப்பாங்க, கப்பல்ல என்ன செய்வாங்க? யா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. மற்றவங்க எல்லோரும் கடவுளே என்று பிரார்த்திக்க ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், வல்லமன் ததுஊன இல்லா இய்யா, எல்லாரும் போயிடுறாங்க, அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்க அங்க அழைக்கிறீர்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் அங்கே அழைக்கிறீர்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். நீங்க எப்ப சிலைகள் எல்லாம் விட்டு போட்டோக்கள் எல்லாம் விட்டு கடவுளேன்னு சொல்றீங்களோ, அந்த கடவுளேன்னு சொல்றது முஸ்லீம்கள் யாரை அல்லாஹ் என்று நம்புகிறார்களோ, எப்படிப்பட்டவனை அல்லாஹ் என்று நம்புகிறார்களோ அவர்களைத்தான் நீங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க கடவுளேன்னு சொல்றீங்களே, அது அந்த அல்லாஹ்வை தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா சரியான முறையில் என்ன செய்யல, நம்மள சரியான முறையில் வழங்கல. பின்னர் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் கடலோரத்துக்கு வந்துட்டா புயல் எப்படி நிற்கும்? பிரார்த்தி சொன்ன சடார்னு நிற்காது. உலகத்துல வளமையா எப்படி நிற்கும் அது மாதிரி நிற்கும், மெதுவா நிற்கும். முதலாவது தண்ணி அசை அப்படியே காத்து குறையும், தனியும். மனுஷனுக்கு என்ன கொண்டு வர என்ன தெரியுமா? நம்ம பிரார்த்தி காட்டியும் கூட நின்றிக்கும் போல ஒரு 10 மினிட்ஸ் ஆயிட்டு பிரார்த்தி காட்டி நின்றிக்கும் போல நினைவு வரும். உடனே கீழே உழுத சிலை எடுத்து வைக்கிறது, போட்டோ எடுத்து வைக்கிறது, கரையோரத்துக்கு வந்த உடனே அதே போட்டோவை மாட்டி வணங்குறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பின்னர் மறுபடி கரைக்கு வந்த உடனே நீங்க அதை தான் என்ன செய்றீங்க? வணங்குறீங்க. ஏன் அங்க வணங்கினதை இங்க நீங்க வணங்க கூடாது? ஏன் நீங்க கரைக்கு வந்தோடனே மாறுறீங்க? கரையில மட்டும் ஆபத்து வராதான்னு கேட்கலாம். இது எங்களது பார்வை. உலகத்தில் நீங்கள் சிலைகளை அதெல்லாம் தவிர்த்துட்டு கடவுளேன்னு அழைத்தால் படைச்சவனை தான் நீங்க அழைக்கிறீங்க. ஆனா ஷிர்க் வச்சுங்க இணை வைக்கிறீங்க, அவ்வளவுதான். மத்த இப்படி ஒன்று வணங்குறீங்க, இப்படி ஒன்று வணங்குறீங்க. எனவே அல்லாஹ் என்று முஸ்லிம்கள் பேசுவது முஸ்லிம்களுடைய இறைவன் அல்ல. சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் விளக்கம் பெற்ற சகோதரர்களாக எம்மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.